அப்படின்னு சொல்லும்போது அவரோட டேலண்ட்டை பாராட்டணும் அப்படிங்கிற இடத்துல அவரும் ராஜ்மோகன் அவர்களும் விட்டு கொடுக்காம மரியா வில்சன் அவர்களை அவருக்கான விஷயங்களை பேசினாரு அப்படின்னு என்னதான் பேசினாலும் சுத்தி இருக்கவங்க என்னதான் பேசினாலும் அவருக்கான ஒரு சின்ன ஹர்ட்டிங் இருக்கும்ல, அந்த ஹர்ட்டிங்கோட வெளிப்பாடுதான் அவர் விட்டு வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னது வந்து நான் வந்து பார்ன் பை கிறிஸ்டியன், நான் இந்த பைபிள் மதம் அப்படின்லாம் வரும்போது எனக்கு அந்த விஷயங்கள்ல கிறிஸ்டியானிட்டியில சொல்லி கொடுத்தது அன்பு, கருணை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மொழிக்கான ஒரு வேல்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அது பிரகாரம் தான் இது என்னோடது, எனக்கு இப்படிதான் பேச வரும், நான் இப்படிதான் பேசுவேன், நீங்க சொல்றீங்கன்றதுக்காக மாத்திக்க முடியாது, நீங்க எவ்வளவுதான் தமிழ் படிச்சாலும் உங்களால இதெல்லாம் கத்துக்க முடியாது அப்படின்னும் போது, அந்த கிறிஸ்டியானிட்டி விஸ் தமிழ் அப்படின்னும் போது நீங்க மத சார்பற்ற அரசியல்னு தானே சொன்னீங்க, ஏன் மதத்தை உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே வந்தது. எனக்குமே அது கொஞ்சம் சுருக்கம் தான் இருந்தது, இவர் பேசியிருக்க வேணாமோ அப்படின்னு. சோ மதமா தமிழா அப்படின்னும் போது நம்ம தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளதான் எல்லாரும் ஒருங்கிணைச்சு இருக்கும். எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் அப்படின்னு இருக்கும்போது நீங்க என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே சார் அப்படின்னது வாட் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு. பட் ஆனா உடனே இமீடியட்டா நெக்ஸ்ட் டேவே அதை டிவிக்கு சைட்ல இருந்து சொல்லி, இல்லைன்னா வந்து அதை அவரையுமே ரியலைஸ் பண்ணி வந்து நெக்ஸ்ட் டேவே சாரி கேட்டது அப்படின்றது ஹேட்ஸ் ஆஃப் டு மரியா வில்சன் ப்ரோ அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நேத்து அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த கிறிஸ்டியானிட்டி அப்படி சொல்லிட்டாரு, ஒன் பை கிறிஸ்டியன், அதனால நீங்க எவ்வளவு தமிழ் கத்துக்கிட்டாலும் இது உங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல சொல்லிட்டு அந்த மைக்க கொஞ்சம் ஹார்ஷா வச்சுட்டு உட்கார்ந்தது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாதான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் இன்னொன்னு ஸ்ட்ராங்கா சொன்னார். அவரோட ரியாக்ஷனை மட்டும் நம்மளால பார்க்க முடியாது, அதுக்கான ஆக்ஷனா இவங்க வாழைப்பழத்துல ஊசியை தருனது, அதுக்கு முன்னாடி சாமி அமைச்சர்னு சொல்லி அறநிலைத்துறை அமைச்சரை பேர் சொல்லாம அட்ரஸ் பண்ணாம அந்த துறையை சபாநாயகர் அப்படியே சொன்னோம், அவர் அறநிலைத்துறை அமைச்சர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ரமேஷ் அவர்கள் தான் அறநிலைத்துறை அமைச்சர், ரைட்டுங்களா? சோ அந்த பேர் சொல்லுங்கன்றதுக்கு இன்டெரக்டா சொல்றாரு, இப்படி சொல்லுங்க அப்படின்னு. சோ நீங்க வந்து அப்போ வந்து மரியா வில்சன் எல்லாத்துக்குமா சேர்த்து இந்த சோசியல் மீடியா ட்ரோல், இந்த அபியூஸ், இவங்க பண்ற ட்ரிகர் எல்லாத்துக்குமா சேர்த்து என்ன கேலி பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இது சார்பா சொன்னீங்க, உருவ கேலி பண்ணீங்க, கேஸ்ட் மத சம்பந்தமா கேலி பண்ணீங்க, அப்புறம் பெண்களை மட்டமா பேசி அப்படின்னு சொல்ற இடத்துல அதையும் பண்ணீங்க. இப்ப வந்து இங்க வந்து என்னோட தமிழ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க, என்ன கேலி பண்றீங்க அப்படின்னு சொல்லிதான் மைக் வச்சிருப்பாரு. சோ இது வந்து இவருக்கான விஷயத்துக்கான பதிலா மட்டும் இதை பார்க்க முடியாது. டிவிகேவை இன்னமும் சோசியல் மீடியால டிஎம்கேவோடது கொத்து ட்ரால் பண்றதோ, ஜென்சி டிஎம்கே அவர்கள் பண்றதோ, இல்லைன்னா பரம்பரையா நாங்க டிஎம்கேவோட அடிமைகள் பா அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம கமெண்ட்ஸ்லயுமே அவ்வளோ அபியூசிவான வருது. நான் மோஸ்ட்லி நிறைய ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு போது ஜென்ஸ், அதுவும் நான் சொல்ற மாதிரி கேமரா முன்னாடி வந்து ஒரு லேடி பேசுறாங்க, அதுவும் எனக்கு பிக் பாஸ்க்கு வராத விமர்சனம் இல்ல, அதுக்கு 2 வருஷமா நான் அவ்வளவு விமர்சனம் பார்த்துட்டேன். இருந்தாலுமே அது ரியாலிட்டி ஷோ வெஸ் இது ரியாலிட்டி பாலிடிக்ஸ்ன்னு பேசும்போது இவ்வளவு விமர்சனங்கள் வருமா அப்படிங்கிற இடத்துல டக்குன்னு எடுத்தோன்னு ஒரு பொண்ணு பேசுறான்றதுக்காக நம்ம ஊர்ல எப்பயுமே வச்சிருப்போம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், அதெல்லாம் டக்குன்னு கமெண்ட்ஸ்ல வருதுன்னும் போது ஓகே, பிக் பாஸ்ல இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், எனக்கு பழகி இருக்கு. இருந்தாலும் ஒரு ரியாலிட்டின்னு பேசும்போது உங்களுக்கு உங்களோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வேறையா இருக்கலாம். ஆப்வியஸா நீங்க டிவிக்கு அகேன்ஸ்டா இருக்கலாம், டிஎம்கேவோட காலங்காலமா இருக்கிற டிஎம்கேவோட சப்போர்ட்டரா இருக்கலாம், இல்ல நான் சொல்ற ஒப்பீனியனும் ஒத்து போகாம இருக்கலாம். பட் ஆனா அந்த டீசென்ட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, நாகரிக அரசியல் அப்படிங்கிறது இருக்குன்னா டிஎம்கே அதை வந்து அதை பண்ணாங்களா உதயநிதி அவர்கள் அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. நேற்று ஒண்ணுமே இல்ல, கமெண்ட்ஸ்ல ஒரு சிலர் வந்து இவங்க பாடி ஷேமிங்னு சொல்ற இடத்துல உதயநிதி அவர்கள் வந்து மாசுன்னும், இவரு பாதவர்ஜுனா அவர்கள் மலர் மாடுன்னு சொல்றீங்க. இந்த மாசா இருக்கிற உதயநிதி தான் ஆபாச நிதியா மாறினாரு அப்படிங்கறத உங்களால ஏத்துக்க முடியுதா? அதை ஒத்துக்க மாட்டீங்கல்ல அப்படின்னா இது பேச நீங்க பேசுனது தப்புன்னு சொல்றதை விடுவோம், இப்படி யாருமே இது வரைக்கும் பேசலையா, அரசியல்ல இந்த விமர்சனங்கள்லாம் வந்ததே இல்லையா அப்படின்னா, ஆமா திமுகல நிறைய இருக்கு, கலைஞர் அவர்கள் பேசாத விமர்சனமா? நம்ம பேசணும்னா அந்த ஒரு சீப் பாலிடிக்ஸ்குள்ள போகலாம். நாடா அரசியல், அதுக்கப்புறம் வந்துட்டு பிளட் வந்தாலே அது லேடிஸ்க்கு வரக்கூடிய 3வது விஷயம் தானே. அவர் இந்திரா காந்தி அம்மாவை பேசினது ஆரம்பிச்சு ஜெயலலிதா அம்மாவை பேசின வரைக்கும், ஜெயலலிதா அம்மா அவர்களை சட்டசபையில அவமானப்படுத்த வரைக்கும் இதெல்லாமே நம்ம வீடியோல பேசியிருக்கோம் அப்படின்னும் போது, உங்க தாத்தா செய்யாதது அப்பா மேபி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் இல்லாம இருக்கலாம், அவர் அரசியல் பண்ணிருக்கலாம் பெருசா, ஆனா சுத்தி இருக்கவங்க அவருக்கு பதில் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது அவர் வாங்கின அடி. அவருக்கு அது தெரியாம இருந்துச்சா இல்ல தெரிஞ்சு கண்டுக்காம இருந்தாரான்றத அவர் வந்து கொளத்தூர்ல வாங்கின அடின்னா, இப்ப தாத்தாவோட அப்படியே அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வந்ததுதான் உதயநிதி அவர்கள் அந்த காவேரியில பேசினது, காவேரி பிரச்சனையா தஞ்சாவூர்ல பேசினது அப்படின்னு சொல்லும்போது இப்படி எல்லாத்துக்குமா சேர்த்துதான் மரியா வில்சன் அவர்கள் பதில் சொல்லிட்டார். சோ அவர் பர்சனல் அட்டாக் அப்படிங்கறத மீறி எங்க கட்சியை நீங்க எவ்வளவுதான் விமர்சனம் பண்ணுவீங்க, உருவ கேலி பண்ணுவீங்க, மத சம்பந்தப்பட்டு, ஏன்னா மைனாரிட்டி அப்படிங்கிறது அவர் அதுல இருந்தா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி ஒரு அந்த இடத்துல இருந்து வந்த ஒரு மினிஸ்டர் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றதா, எங்க டிஎம்கேக்கு எதிராக ஒயிட் பேப்பர் கொடுக்கறதான்ற ஆத்திரம் ஆதமும் இவங்களால ஒத்துக்க முடியல டிஎம்கே கொத்துசால. சோ அவ்வளவு விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லும் போது, அப்புறம் பொண்ணுங்களை மட்டமா வச்சு பேசுறது அப்படின்றத தஞ்சாவூர்ல அவர் பேசினது. சோ எல்லாத்துக்குமான விஷயங்களா தான் நீங்க என்ன கேலி பண்றீங்களா அப்படின்னு அவர் வச்சுட்டு, நான் இதைதான் பண்ணுவேன், நீங்க சொல்றதுதான் மாத்திக்க முடியாதுன்னு அப்படின்னு ஒரு ஹாஷா சொன்னது ரொம்பவே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அப்போ நேத்து வந்து அவர் வந்துட்டு ஆமா இந்த மாதிரி நேத்து வந்து நான் கொஞ்சம் அக்ரெசிவா இருந்துட்டேன், கொஞ்சம் வந்து ஆனா நான் வந்து வந்து
தமிழ் தான் என்னோட தாய்மொழி. நான் வந்து திருவாரூர், பாண்டிச்சேரி, சென்னை அப்படின்ற மாதிரி பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், டிராவல்காக, பிசினஸ்க்காக, ஐ மீன் அவரோட ப்ரொஃபஷனுக்காக அங்கங்க போகும்போது இந்த லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே இருக்கிறது தான். அதை நான் ஒத்துக்கிறேன். இனிமே நான் அதை கத்துக்கிறேன். சோ இதுக்காக எல்லார்கிட்டயுமே நான் மன்னிப்பு கேட்கிற வகையில நேத்து வந்து நடந்தது நான் அப்படி பேசியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற இடத்துலதான் அவர் சொன்னாரு. இனிமே நான் அதை கத்துக்கிறேன், மாத்திக்கிறேன் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு வந்து சட்டசபையில கொடுத்து இவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட்ஸ் எல்லாம் இங்க ஆட்சி செஞ்ச இந்த இடத்துல இப்பயுமே இவ்வளவு பெரிய சீனியர் மோஸ்டா இருக்கக்கூடிய பழைய எம்எல்ஏஸ், பழைய மினிஸ்டர்ஸ் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து டிராவல் பண்ணி இந்த ஒரு பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு பொறுப்பான விஷயத்தை எனக்கு கொடுத்ததுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம். சோ என்னோட தவறுகளை நான் மாத்திக்கிறேன், திருத்திக்கிறேன், கத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னது. தப்பு செஞ்சு என்னது தப்பு மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன்னா, மன்னிக்கிறவன் வந்து கடவுள்னு சொல்ற இடத்துல சோ அவர் வந்து இந்த மாதிரி எப்பயாச்சும் வந்துட்டு சட்டசபையில நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? எவ்வளவு பேச்சுக்களை கலைஞர் அவர்கள் ஏன் ஒண்ணுமே இல்லை. இப்போ உதயநிதி அவர்களே நல்ல அப்பட்டமா தெரிஞ்சது தஞ்சாவூர்ல அவர் பேசின அந்த ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ், அந்த ஒரு ஆபாசமான அந்த ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்து அதுக்கப்புறம் அரெஸ்ட் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் போய் தஞ்சாவூருக்கு போயிட்டு தஞ்சாவூருக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட அவர் பண்ணல. அந்த செங்கிப்பட்டியோ அந்த தஞ்சாவூர் பார்டர்ல இருக்க ஒரு இடத்துலதான் அவர் பண்ணாங்க. ஏன்னா வந்து பப்ளிக் எல்லாம் கூட்டிட்டாங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகுன்றதுனால அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணி அன்னைக்கு நைட்டே அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்துட்டாருன்னு சொல்லும்போது ஏர்போர்ட்ல அவர் கொடுத்த பேட்டியில சொல்றாரு இல்லைங்களா, நான் வந்து ஒண்ணு தப்பாலாம் பேசலையே, நான் டபுள் மீனிங் எல்லாம் பேசலையே, நான் வந்து கரெக்டா தான் பேசினேன். என்ன நான் வந்து விவசாயிகளுக்காக வந்துட்டு பண்ண போராட்டத்துக்காக டிவிக்கு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. விவசாயிகளுக்கெல்லாம் 100 வாட்டி கூட ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி உருட்டுன்னு உருட்டினாரே. நீங்க பேசுனது தப்பு, இல்ல இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. இது தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பொண்ணுங்களும், அது டிவிக்கு ஒத்து போறவங்களோ, ஒத்து போகாதவங்களோ, த்ரிஷாவை பிடிச்சவங்களோ, பிடிக்காதவங்களோ, விஜயை பிடிச்சவங்களோ, பிடிக்காதவங்களோ, எல்லா பொண்ணுங்களுக்குமே பிஜேபியில இருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் எல்லாருமே அது கட்சி சார்பு இல்லாம நாங்க ஒரு விமனா எங்களுக்கு அது ஹர்ட் ஆச்சு. நானும் அந்த வீடியோ அதுக்காக தான் போட்டேன். விமனா ஒன்னு ஹர்ட் ஆச்சு, நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு பண்ணும்போது அப்ப எங்கேயோ மூல முடுக்குல இருக்க யாரோ ஒரு சிலருக்காவது அது ஹர்ட் இருக்குன்னா நான் அப்படி பேசியிருக்க வேணாம். பேசியிருந்தா ஹர்ட் ஆயிருந்தா சாரி அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு சாரிய சொன்னீங்களா, இல்ல செஞ்சது தப்புன்னு ரியலைஸ் பண்ணீங்களா அப்படின்னும் போது இன்ன வரைக்குமே நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சா யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்ற இடத்துலதான் நீங்க இருக்கீங்க. ஆனா அது செஞ்ச தப்ப இல்ல அது ஒரு தவறா போயிருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஹர்ட் இருந்தது அப்படின்னா நான் சாரி அப்படி ஆப்வியஸா மரியா வில்சன் அவர்கள் பேசின அக்ரஸிவ்க்கும் உதயநிதி அவர்கள் பேசினதை கம்பேர் பண்ண முடியாது. அது ஒரு எக்ஸ்ட்ரீம் சீப் பாலிடிக்ஸ் அவர் பேசினது. இவர் அக்ரஸிவா ஒரு இடத்துல அந்த மாதிரி சட்டசபை லைவ்ல போயிட்டு இருக்கும்போது பண்ணிருக்க கூடாதுன்ற யதார்த்தமான கோவத்துக்குள்ள யதார்த்தமான ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த ஹர்ட்டுக்குள்ள அவர் பேசினது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சாரின்னு கேட்கிற விஷயமோ இல்ல அதை ரியலைஸ் பண்ற விஷயமோ ஃபர்ஸ்ட் வந்து அது அந்த ஒரு புரிதல் இருந்தா மட்டும்தான் வரும். அது இல்ல அந்த புரிதல் இருந்துமே எனக்கு அது புரிய தேவையில்ல, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நார்மலைஸ் பண்ணப்பட்ட விஷயங்களை தான் திமுக காலங்காலமா செஞ்சுட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க தாத்தா கருத்துல இருந்துன்னு சொல்லும் போது உதயநிதி அரெஸ்ட் ஆகி அந்த அரெஸ்ட் ஜீப்ல ஏத்தும் போது கூட காமெடி பண்றாங்க. தே டோன்ட் ஹேவ் மச் பிரெயின், பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ் அப்படின்லாம் தான் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தான் செஞ்சதோ தான் பேசினதையே உங்க வீட்டு லேடிஸ் அப்படி பேசுறீங்களா, நான் அந்த வீடியோஸ் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் ஆனா லிங்க் தரேன் போய் பாருங்க. சோ அவங்க வீட்டு லேடிஸ் கிட்டே அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அத்தை இருக்காங்க, அவருக்குமே வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, அவங்க ஒய்ஃப் வந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கிருத்திகா ஸ்டாலின் அவர்கள் வந்து படம் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு 4 லேடிஸ் வச்சுட்டு நீங்க வீட்டுல அப்படி பேசுறீங்களா? ஒரு காசிப்பா கூட அப்படி பேசுறீங்கன்னா ஒரு பப்ளிக் மீட்டிங்ல எப்படி நீங்க அப்படி பேசுவீங்க? உங்களுக்கும் டிவி கேட்க 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கு அவர் சிஎம்மா விஜய் வந்தது பிடிக்காம இருக்கலாம், இல்ல உங்க கட்சி தோத்தது உங்களால ஒத்துக்க முடியாம இருக்கலாம். அதுக்காக அப்படி பேசுவீங்களா அப்படின்னா, இல்ல அது வந்து நான் பண்ணிருக்க கூடாது, இல்ல அப்படி அது மீனா இருந்தா அதுக்காக நான் வந்து தமிழ்நாட்டு கேர்ள்ஸ் கிட்டயோ அந்த ஒரு மனப்பூர்வமா ஒரு விஷயத்த, ஏன்னா இவரு அப்படிதான் பேசினாரு. பிஜேபியில ஒருத்தர் பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் உடனே மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. தமிழிசை அவர்களுமே சொன்னாங்க, உங்க கட்சியில் சார்பிலுமே ஒருத்தர் அப்படி பேசினாரு, லேடிஸ் தரக்குறைவா, ஆமா அப்படி பேசினாரு. அதுக்கப்புறம் அது அப்படி மீனா இருந்தா சாரி அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டாரு, அதனால நாங்க விட்டுட்டோம், தமிழிசை அவர்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க அப்படி சொல்லவே இல்லையே சார். நீங்க என்னவோ காலம் விடுதலை போராட்டத்துக்கு போராடின மாதிரியும், இல்லைன்னா கொடி புடிச்சிட்டு அப்படியே உண்ணாவிரதத்துல இருந்த மாதிரியும், இல்ல தமிழ்நாட்டுக்காக என்னமோ வந்துட்டு அப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணி போராட்டம் பண்ணி கலைச்சு ஜெயிலுக்கு போய் வந்து நான் வந்து இப்ப உண்ணாவிரதத்தை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஜூஸ் குடிச்ச மாதிரியும் நீங்க ஜாலியா தானே சார் நீங்க ஒரு ஒன் டே ட்ரிப் போயிட்டு வந்தீங்க வேன்ல சென்னையில இருந்து தஞ்சாவூர் வரைக்கும். உங்களுக்கு மினி மீல்ஸ் என்ன, உங்க கூட 2 மினிஸ்டர்ஸ் என்ன, அதுல டிராவல் பண்றதுக்கு போலீஸ்காரங்களுக்கே இடம் இல்லாதப்போ உங்க கூட எப்பயாவது அரெஸ்ட் பண்ணும் போதோ இல்ல வந்து விசாரணை கூட்டு போகும்போதோ வந்துட்டு கூடவே வந்துட்டு மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டு போவாங்களா என்ன? ஐ மீன் பழைய மினிஸ்டர்ஸா இருக்கக்கூடிய ஒரு நேருவோ, அவரு சேகர் பாபு அவர்களோ, இன்னும் 2-3 பேர் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஒரு இது ப்ரிவிலேஜ் கொடுக்கப்பட்டது தானே. சோ நீங்க என்ஜாய் பண்ணி தானே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப நீங்க என்ஜாய் பண்ணி தான் அதாவது இப்படி பண்ணி நம்ம அட்டென்ஷன் வாங்கணும்ன்ற ஒரு